ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க்ல கிளாஸ் நம்பர் 10 பார்க்க போறோம். ஸோ இதுலயே நமக்கு ரேஷியோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸை இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களை வந்து சேரும். இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. P can finish a work in 18 days. When he worked for 5 days, Q joined him. If both of them together completed the remaining work in 13 by 5 days, then in how many days Q alone can finish 2 by 3 of the same work அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, P தனியா அந்த வேலையை செஞ்சிருந்தாருன்னா 18 நாள்ல முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ P தனியா அந்த வேலையை செஞ்சிருந்தாருன்னா 18 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரா. ஆனா இப்போ என்ன கான்செப்ட்ல ஒர்க் நடக்குது அப்படின்னா, he had work for 5 days. ஓகேங்களா? P 5 நாள் மட்டும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் Q வந்து அவர் கூட ஜாயின் பண்றாரு. அப்ப 5வது நாள் முடிஞ்சு 6வது நாள் Q அவர் கூட ஜாயின் பண்ணதுனால 6வது நாள்ல இருந்து என்ன நடக்குதுன்னா, if both of them together completed the remaining work in 13 by 5 days. அப்ப 5 நாள் P மட்டும் தனியா வேலை செய்யணும். அதுக்கு அடுத்தது Pயும் Qவும் சேர்ந்து வேலை செய்யணும். Pயும் Qவும் சேர்ந்து ஒரு 13 by 5 days வேலை செஞ்சு அந்த டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல டோட்டல் ஒர்க் கொண்டு வரதுக்கு 2 வழி இருக்கு. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, P தனியா வேலை செஞ்சாருன்னா 18 டேஸ்ல முடிச்சிருவாரா. அப்ப இந்த இடத்துல நமக்கு டோட்டல் ஒர்க் வேணும்னு என்ன தெரியணும்? Pயோட எஃபிஷியன்சி தெரியணும் இன்டூ 18. அப்ப P 18 டேஸ் வேலை செஞ்சாருன்னா அந்த 18 நாள்ல P முடிக்கக்கூடிய டோட்டல் ஒர்க் இதுதான் நமக்கு கம்ப்ளீட் டோட்டல் ஒர்க்கா இருக்க போகுது. ஓகேங்களா? Pயால மொத்த வேலையை 18 நாள்ல முடிச்சிட முடியும். அப்போ Pயோட 1 டே ஒர்க், அதான் Pயோட எஃபிஷியன்சி 18 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும். இது ஒரு வழி. இன்னொரு வழியில டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த கண்டிஷன்ல வேலை செஞ்சிருந்தேன். அதாவது 5 நாள் P வேலை செய்யணும். ஓகேவா? அப்ப நமக்கு இந்த இடத்துல எப்படி எழுதுவோம்? 5 இன்டூ P. 5 நாள் P வேலை செய்யணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும்? Pயும் Qவும் சேர்ந்து ஒரு 13 by 5 டேஸ் வேலை செய்யணும். அப்ப இந்த இடத்துல P பிளஸ் Q இன்டூ 13 by 5. ஓகேவா? இப்போ இதுலயும் நமக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும். ஸோ ரெண்டும் டோட்டல் ஒர்க்குங்கிறனால ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். டோட்டல் ஒர்க்கை வச்சு 2 ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்குறோம். இது Pயை மட்டும் வச்சு நம்ம டோட்டல் ஒர்க் எழுதுறோம். இது Pயும் Qவும் சேர்ந்து வேலை செஞ்சிருந்தா எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த டீட்டெயிலை வச்சு இங்க நான் டோட்டல் ஒர்க் எழுதியிருக்கேன். இதை நம்ம ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா, Pக்கும் Qக்குமான எஃபிஷியன்சி எனக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ Pக்கும் Qக்குமான எஃபிஷியன்சி நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பாருங்க. ஓகே, இங்க வந்து 18P இருக்கு, இங்க வந்து 5P இருக்கு. அப்ப 5P நான் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன்னா 18ல 5 போச்சுதுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 13. ஸோ அப்ப எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 13P இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா, P பிளஸ் Q இன்ட்டு 13 by 5 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த 13 இதை வேணா அப்படியே எழுதும். ஓகேங்களா? கேன்சல் பண்ணிட்டு இதுக்குள்ள என்ன இருக்கு? P பிளஸ் Q இன்டூ 13 by 5ன்னு இருக்கா. அப்ப இந்த 13ஐயும் இந்த 13ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 5 இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா 5P ஈக்குவல் டு P பிளஸ் Qன்னு இருக்கும். இப்போ P நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன்னா 4P ஈக்குவல் டு Q. அப்போ ஃபைனலி P பை Q என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4ன்னு வந்துடும். சரியா? P பை Q 1/4னா Pக்கும் Qக்குமான எஃபிஷியன்சி தான் 1:4. அப்போ இது என்னது? எஃபிஷியன்சி. இந்த இடத்துல PQன்னு எடுத்தது எல்லாமே எஃபிஷியன்சி தான். அப்போ Pயோட எஃபிஷியன்சியை 1 யூனிட் பர் டேன்னு வச்சுக்கலாம். Qயோட எஃபிஷியன்சியை 4 யூனிட் பர் டேன்னு வச்சுக்கலாம். இப்போ கேட்ட கேள்வி என்ன? Q மட்டும் தனியா 2/3 ஆஃப் த சேம் ஒர்க். ஓகே, இந்த மொத்த வேலையில 2/3 வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? டோட்டல் ஒர்க் தெரியணும். இப்போ டோட்டல் ஒர்க் நீங்க இதை வச்சு எழுதலாம் அல்லது இதை வச்சு எழுதலாம். இதான் சிம்பிள். P இன்டூ 18. P ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்யறாரு? 1 யூனிட் செய்யறாரு. எவ்வளவு நாள்ல வேலையை முடிக்கிறாரு? 18 நாள்ல முடிச்சிடாரு. ஸோ அப்போ 1 இன்டூ 18 ஜஸ்ட் 18 யூனிட்ஸ் தான் நமக்கு என்னவா இருக்கும்? டோட்டல் ஒர்க்கா இருக்கும். இந்த டோட்டல் ஒர்க்ல Q வந்து எவ்வளவு வேலையை பார்த்தா போதும்? 2/3 பார்த்தா போதும். அப்ப எவ்வளவு வேலை செய்ய போறாரு? 18ல ஜஸ்ட் 2/3 மட்டும் Q பார்த்தா போதும். இப்ப Q பாக்குறாருங்கிறதுனால Qவோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 4ஆல இங்க நம்ம டிவைட் பண்ணுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 டேபிள் இங்கே கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், அகெயின் 2 டேபிள் இங்கே கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ், இந்த 3ஆல இங்கே கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ். ஸோ ஃபைனலி ஆன்சர் இஸ் 3 டேஸ்ல வேலை முடியும். ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3 டேஸ். கிளியரா புரியுதா? டோட்டல் ஒர்க்கை வச்சு இங்க நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்கேன். P தனியா வேலை செஞ்சாருன்னா 18 நாள். அப்போ 18 நாள்ல P முடிக்கக்கூடியதான் டோட்டல் ஒர்க்.
அதே இது பி 5 நாள் வேலை பார்த்து பியும் கியூவும் சேர்ந்து ஒரு 13/5 டேஸ் வேலை செஞ்சாலும் அந்த வேலை முடியும். அப்ப அந்த கான்செப்ட்ல எழுதுனா இதுவும் டோட்டல் ஒர்க் தான். அதனால 2 டோட்டல் ஒர்க்கை ஈக்குவேட் பண்ணி PQக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிச்சு அதுல இருந்து Q மொத்த வேலையில 2/3 முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாளுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இதுவும் முக்கியமான மாடல், தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின். இதுல வந்து A alone can do 2/5 of a work in 12 days. B is 25% more efficient than A. C alone can do the same work in 12 days less than B. D is 25% less efficient than C. If they all work together, then the work will be completed in how many days? CGL Mains 2022ல கேட்ட கொஸ்டின். இது வந்து சிம்பிள் தான். ஆனா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து நிறைய வர மாதிரி வரும். ஓகேங்களா? நிறைய கிடையாது, கம்மி தான். கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டைரக்டா நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா, ஏ வந்து 2/5 ஆஃப் த ஒர்க்கை வந்து 12 டேஸ்ல முடியும். அப்போ 5ல் 2 பங்கு. 5ல் 2 பங்கு முடிக்கிறதுக்கு 12 நாள்னா ஒரு பங்குக்கு 6 நாள். அப்போ மொத்த வேலையான 5 பங்கு முடிக்கிறதுக்கு 30 நாள் ஆகும். புரியுதா? அப்போ ஏ வந்து டோட்டல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு, இந்த முழு வேலையும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க? 30 டேஸ் எடுத்துப்பாங்க. 2/5 பார்ட்டை முடிக்கிறதுக்கு 12 டேஸ்னா டோட்டல் பார்ட்டையும் முடிக்கிறதுக்கு நமக்கு 30 டேஸ் ஆகும். ஏ தனியா வேலை செஞ்சிருந்தாங்க. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? பி வந்து 25% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏயா. ஓகேவா? அப்ப ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ இங்க நம்ம எழுதலாம். எப்படி கொடுத்துருக்காங்க? யாரு மோரு? 25% மோர் வந்து பி தான். அப்ப நீங்க வந்து ஏக்கு 100 போட்டீங்கன்னா பிக்கு எவ்வளவு போடணும்? இங்க 125 போடணும். நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளோ? 4:5 தான் எஃபிஷியன்சி ரேஷியோ. யாருக்கு? ஏக்கும் பிக்கும். அப்ப எஃபிஷியன்சி ரேஷியோ 4:5னா டைம் ரேஷியோ என்ன வரும்? 5:4 வரும். அப்ப ஏ எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து 5னா பி எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளவு? 4. ஆனா ஏக்கான டைம் இங்க இருக்கு எவ்வளவு? 30 டேஸ் இருக்கு. அப்ப ஏ 30 நாள் எடுத்துக்கிட்டாருன்னா இங்க ஏக்கு என்ன இருக்கு? டைம் ரேஷியோ படி 5. அப்போ 5 தான் 30னா 1 யூனிட் எவ்வளவு வரும்? 6. அப்போ 4 யூனிட் எவ்வளவு வரும்? 24. அப்போ பி எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து எவ்வளோ? 24 டேஸ் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? இந்த ரேஷியோ பிக்கும் ஏக்குமான எஃபிஷியன்சி கம்பாரிசனை வச்சு அதை வச்சு டைம் ரேஷியோ கண்டுபிடிச்சு அதுல இருந்து பிக்கான டைம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? சி அலோன் கேன் டு த சேம் ஒர்க் இன் 12 டேஸ் லெஸ் தென் பி. அப்போ சி இந்த வேலையை தனியா செஞ்சாரு அப்படின்னா பி எடுத்துக்கக்கூடிய டைமை விட 12 நாள் கம்மியா எடுத்துப்பாரு. அப்ப பி 24 நாள் எடுத்துக்கிட்டாருன்னா அதுல இருந்து 12 நாள் கம்மினா சி தனியா வேலை செய்யும் போது வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சிடும்? 12 டேஸ்ல முடிஞ்சிடும். இப்ப அடுத்து பாருங்க, டி இஸ் 25% லெஸ் எஃபிஷியன்ட் தென் சி. இந்த இடத்துல ரேஷியோ சிக்கும் டிக்கும் போடலாம். இப்போ யாரு கம்மியா இருக்காங்க? டி தான் சியை விட 25% கம்மி. அப்ப நீங்க சிக்கு 100 போட்டீங்கன்னா டிக்கு எவ்வளவு போடணும்? 75 போடணும். ஸோ இதுவும் என்ன ரேஷியோ தான்? எஃபிஷியன்சி ரேஷியோ தான். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வருது? 4:3 எஃபிஷியன்சி ரேஷியோ. ஸோ இதுல இருந்து நீங்க டைம் ரேஷியோக்கு வந்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 3:4. அப்ப சி எடுத்துக்கக்கூடிய டைம் 3 இருந்ததுன்னா டி எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து 4 இருக்கு. இங்க சிக்கான டைம் வந்து 12 இருக்கு. அப்ப 3 தான் 12னா 1 வந்து நமக்கு 3 தான் 12னா 1 வந்து 3 வரும். 1 வந்து 3னா சரி 1 வந்து 4 வரும். 3 தான் 12னா 1 வந்து 4 வரும். அப்போ 4 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ? 16 கிடைக்கும். அப்ப டி எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோ? 16 டேஸ். இது எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நார்மல் ரேஷியோ கான்செப்ட் தான். ரேஷியோல இருந்து நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட் போடுவோம்ல. 3 யூனிட்ஸ் தான் 12னா 4 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது நமக்கு 16 கிடைக்குது. அப்ப ஏ எடுத்துக்கக்கூடிய டைம், பி எடுத்துக்கக்கூடிய டைம், சி எடுத்துக்கக்கூடிய டைம், டி எடுத்துக்கக்கூடிய டைம், இந்த 4 டைமும் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப கேட்ட கேள்வி என்னன்னா, இஃப் தே ஆல் ஒர்க் டுகெதர் தென் த ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இன் ஹவு மெனி டேஸ். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இந்த மொத்த வேலை எவ்வளவு நாள்ல முடியுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம வழக்கம் போல எப்பவும் பண்ற மாதிரி தான். பாருங்க, ஏக்கு எவ்வளவு நாள்? 30 டேஸ். பிக்கு எவ்வளவு நாள்? 24 டேஸ். அண்ட் சிக்கு வந்து 12 டேஸ். அண்ட் டிக்கு வந்து 16 டேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணுமா? டோட்டல் ஒர்க் என்ன பண்ணும்? இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ நம்ம 30, 24, 12, 16 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 240 கிடைக்கும். ஸோ வந்து டோட்டல் ஒர்க்கை 240 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே 3 இருக்கு. அப்போ நமக்கு ஏயால ஒரு நாளைக்கு 8 யூனிட்ஸ் பர் டே பண்ண முடியும். இங்கே 24 இருக்குன்னா அப்போ 10 யூனிட்ஸ் பர் டே பியால பண்ண முடியும். இங்கே 12 அப்போ சியால ஒரு நாளைக்கு 20 யூனிட்ஸ் பண்ண முடியும். டியால ஒரு நாளைக்கு 16 into 15 தான் நமக்கு 240, 15 யூனிட்ஸ் பண்ண முடியும். இப்போ உங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னா ஏ, பி, சி அண்ட் டி எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யும் போது டோட்டலா எவ்வளவு ஒர்க்க முடிக்கணும்? 240 யூனிட்ஸும் முடிக்கணும். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னா எல்லாரோட டோட்டல் எஃபிஷியன்சி கீழே போகணும். அப்போ 20, 30, 45, 45 பிளஸ் 8னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 53. அப்போ நமக்கு 240/3 இதை கேன்சல் பண்ண ஆன்சர். ஆப்ஷன் எல்லாமே கேன்சல் பண்ணாம அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். 240/53 டேஸ். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 240/53.
ஓகேவா? இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசா தெரியும். ஆனா ஃபாஸ்ட்டா பண்ணிடலாம். இந்த இடம்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, இந்த ரேஷியோ டக்கு டக்குன்னு போட்டு வேல்யூ எடுத்து ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணி நார்மலா எப்பவும் பண்ற மாரி இந்த கொஸ்டின ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கேள்வி போலாம். இதுல பாருங்க. A and B can do a certain work in 18 and 30 days respectively. They work together for 5 days. C alone completes the remaining work in 15 days. A and C together completes 5/6 part of the same work in CGL 2021ல கேட்ட கொஸ்டின். இது ஒன்றும் கஷ்டமான கொஸ்டின் மாதிரி தெரியல. ஓகேங்களா? A வந்து 18 நாள்ல முடிக்கிறாங்க. B தனியா பார்த்தா 30 நாள்ல முடிக்கிறாங்களாம். அப்ப இதுல இருந்து என்ன பண்ணும்? டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ 18, 30 எல்சிஎம் எடுத்தா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 90 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ 90 யூனிட்ஸ் தான் நமக்கான டோட்டல் ஒர்க்கு. இப்போ ஏயால ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் முடிக்க முடியும், பியால ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் முடிக்க முடியும். ஓகேவா? தே ஒர்க் டுகெதர் ஃபார் 5 days. சி அலோன் கம்ப்ளீட்ஸ் த ரிமைனிங் ஒர்க் இன் 15 days. அப்போ இந்த இடத்துல ஏபியை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா சின்னு ஒரு கேரக்டர் உள்ள வருது. அது எப்படி நடக்குதுன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 5 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சி மட்டும் தனியா ஒரு 15 நாள் வேலை செஞ்சு அந்த வேலையை முடிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்ப இந்த இடத்துல ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி எப்படி வேலை நடக்குது? ஏயும் பியும் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 5 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு சி மட்டும் தனியா ஒரு 15 டேஸ் வேலை செஞ்சு இந்த மொத்த வேலை கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் ஒர்க்னா 90 யூனிட்ஸ். இப்போ ஏ பிளஸ் பி, ஏக்கும் பிக்குமான எஃபிஷியன்சி இங்க இருக்கு 5, 3ன்னு சொல்லிட்டு. அப்போ இங்க ஆட் பண்ணோம்னா எவ்வளவு? 5 + 3 8, 8 × 5னா எவ்வளோ? 40 + 15C = 90. அடுத்து என்ன வரும்? 15C = இங்க 40 அங்க போச்சுதுன்னா மைனஸ் ஆகி 50ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்க 10 டைம்ஸ், இங்க 3 டைம்ஸ். ஸோ சியோட எஃபிஷியன்சி எனக்கு என்ன வந்துருச்சுன்னா 10/3. சியால ஒரு நாளைக்கு 10/3 யூனிட்ஸ் பண்ண முடியும். இப்போ கேள்வி என்னன்னா, ஏயும் சியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 5/6 பார்ட் ஆஃப் த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ நமக்கான கேள்வி யார் 2 பேரும் ஏயும் சியும் வேலை செய்யணும். எவ்வளவு வேலை செய்யணும் அப்படின்னா இந்த டோட்டல் ஒர்க்ல 5/6. அப்போ அவங்க செய்யக்கூடிய வேலை 90ல 5/6 இவ்வளவு பார்ட்டை முடிக்கணும். இதை ஏயும் சியும் சேர்ந்து பார்க்கறதுனால நமக்கு ஏயும் சியோட டோட்டல் எஃபிஷியன்சியை கீழே போடணும். இங்க சிக்கான எஃபிஷியன்சி தான் நமக்கு என்ன இருக்கு? 10/3 இருக்கு. ஏயோட எஃபிஷியன்சி இங்க என்ன இருக்கு? 5. அப்போ 5ஐயும் 10/3ஐயும் ஆட் பண்ணி இங்க போடணும். அப்போ 5 + 10/3ன்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 25/3 கிடைக்கும். புரியுதா? இந்த 25/3 எங்க இருந்து வந்தது? இந்த 5ஐயும் இந்த 10/3ஐயும் ஆட் பண்ணணும். ஏன்னா ஏயும் சியும் சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க. அதனால ஏயோட எஃபிஷியன்சி சியோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணி இந்த இடத்துல 25/3 போட்டிருக்கேன். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு சொல்லிட்டு. இங்க டினாமினேட்டர் டு டினாமினேட்டர் என்ன? அப்போ இங்க 2 டைம்ஸ். இப்போ நியூமரேட்டர் டு இங்க நியூமரேட்டர்னா இங்க 5 டைம்ஸ். அகைன் இங்க 5ஆல கேன்சல் பண்ணா 18 டைம்ஸ். இங்க நம்ம டினாமினேட்டர் நியூமரேட்டர் கேன்சல் பண்ணலாம். ஸோ 9 எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஃபைனலா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 9 days. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 9 days. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A can complete a work in 60 days. B is 25% more efficient than A. They work together for 15 days. C alone completes the remaining work in 14 days. B and C together will complete 5/8 part of the original work in CGL 2021ல கேட்ட கொஸ்டின். இதுவும் போன கொஸ்டின் மாதிரியே தான். லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. ஏ தனியா வேலை செஞ்சாருன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியுமா? 60 நாள்ல முடிஞ்சிருமா? இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? B is 25% more efficient than A. அப்போ ஏக்கும் பிக்கும் ஒரு எஃபிஷியன்சி ரேஷியோவை இங்க ஃபார்ம் பண்ணிடலாம். பி தானே மோர். இப்போ ஏ வந்து 100ன்னு எடுத்தீங்கன்னா பி வந்து எவ்வளோ இருக்கும்? 125 இருக்கும். ஸோ இது என்னது? எஃபிஷியன்சி. இப்போ நமக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன வருதுன்னா 4:5ன்னு வருது. அப்போ ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு. ஏயால ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் பண்ண முடியும், பியால ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஏயால ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் பண்ண முடியும், பியால ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல நம்ம டோட்டல் ஒர்க் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் எப்படி எடுக்கலாம்னா ஏ தனியா வேலை செஞ்சாருன்னா 60 நாள்ல முடிப்பாரு. ஏயால ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் சொல்லிட்டு 60 நாள் வேலை பார்த்துருந்தாருன்னா மொத்தம் 240 யூனிட்ஸ் பண்ணுவாரு. அப்ப அந்த 240 யூனிட்ஸ் பண்ணா வேலை முடியுது அப்படின்னா அந்த 240 யூனிட்ஸ் தான் டோட்டல் ஒர்க்கா இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம போன கொஸ்டின் மாதிரி ஈக்குவேஷன் எடுத்துட்டு வரலாம். சரியா? ஈக்குவேஷன் எப்படி வருது பாருங்க. தே ஒர்க் டுகெதர் ஃபார் 15 டேஸ்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு 15 நாள் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சி அலோன் கம்ப்ளீட்ஸ் த ரிமைனிங் ஒர்க் இன் 14 days. சி மட்டும் தனியா ஒரு 14 டேஸ் வேலை செஞ்சு மொத்த வேலையை முடிச்சிருக்காரு. இங்க டோட்டல் ஒர்க்குங்கிறது எவ்வளோ? 240. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் போன கொஸ்டின் எப்படி பண்ணமோ அதே தான். சியோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சு கேட்டுக்கிற டீடைல் பண்ண வேண்டியதான். ஃபாஸ்டா பண்ணலாம் பாருங்க. இப்போ ஏ பின்னா ஏயோட எஃபிஷியன்சி 4 இருக்கு, பியோட எஃபிஷியன்சி 5 இருக்கு. அப்போ 4 + 5னா எவ்வளோ? 9. அந்த இடத்துல 9 × 15. 9 × 15. 9ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 9 × 15 ஒரு 90
ஒரு 45. ஸோ 135 கிடைக்கும். ப்ளஸ் இந்த 14C இங்கே வந்து 240. அடுத்த ஸ்டெப்பில் 14C ஈக்குவல் டு 135 இங்கே கழிச்சோம்னா 105 கிடைக்கும். இப்போ நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க 2 7s are 14, 1 7s are 7, 5 7s are 35. அப்போ சியோட எஃபிஷியன்சி எனக்கு எவ்வளோ வருதுன்னா 15/2 யூனிட்ஸ் பெர் டே. சியால ஒரு நாளைக்கு 15/2 யூனிட்ஸ் பண்ண முடியும். இப்போ என்ன கேள்வினா பியும் சியும் சேர்ந்து வேலை பார்க்கணும். சரியா, பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ வேலையை முடிக்க சொல்றாங்கன்னா 5/8 ஆஃப் த ஒரிஜினல் ஒர்க். அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ 240 யூனிட்ஸ். இப்போ இதுல 5/8 பார்ட்டை முடிக்கணும். பியும் சியும் சேர்ந்து வேலை பார்க்கணுங்கிறதுனால பிக்கு எவ்வளோ இருக்கு, எஃபிஷியன்சி 5 இருக்கு. சிக்கு எவ்வளோ இருக்கு, 15/2 இருக்கு. அப்போ 5ஐயும் 15/2ஐயும் ஆட் பண்ணிங்க போகணும். அப்போ 5 + 15/2னா நமக்கு என்ன கிடைக்கும், 25/2 கிடைக்கும். புரியுதா, 25/2 கிடைக்கும். இப்போ நம்ம போன கொஸ்டின் மாதிரியே சிம்பிளி பண்ணலாம். டினாமினேட்டர் டு டினாமினேட்டர் கேன்சல் பண்றோம் 4 டைம்ஸ். இங்க 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 5, அகைன் இங்க 5ஆல இங்க கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்னா 448 கிடைக்கும். தென் 4ஆல இங்க கேன்சல் பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்குது. ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 12 days. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 12 days. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்ல பாருங்க, P can do 1/4 piece of some work in 18 days. She can complete 37.5% of that work and left it. Q completed the remaining work in 40 days. Working together, they will complete 11/48 part of the same work in SSC phase 9 2022ல கேட்ட கொஸ்டின். இது வந்து ஒரு நார்மலான கொஸ்டின் தான். ஆனா இதை கொஞ்சம் எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம்னு பாருங்க. P வந்து 1/4 ஆஃப் த ஒர்க்கை 18 நாள்லன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, P வந்து 1/4 ஆஃப் த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு தான் 18 நாள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டோட்டல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், புரியுதா? P வந்து டோட்டல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும். சரியா, அப்போ 4ல் ஒரு பங்குக்கு தான் 18னா அப்போ 4 பங்குக்குன்னா 18 × 4, 18 × 4ன்னா எவ்வளோ வரும், ஒரு 40, ஒரு 32. ஸோ 72 டேஸ்ல முடிச்சுப்பாங்க. P தனியா அந்த மொத்த வேலையும் செஞ்சிருந்தாங்கன்னா 72 நாள்ல வேலை முடியும். ஓகேவா? ஆனா என்ன நடந்திருக்குன்னா ஷி கம்ப்ளீட்டட். ஷிங்கிறது யாரு, P. P கம்ப்ளீட்டட் 37.5% ஆஃப் த ஒர்க். P வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்த வேலையில 37.5% தான் முடிச்சிருக்கிறாங்க. முடிச்சுட்டு அந்த வேலையில இருந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க. Q கம்ப்ளீட் தான். அப்ப மீதி இருக்கிற வேலையை யாரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கா, Q தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு நாள்ல, 40 டேஸ்ல. அப்ப இதுல இருந்து ஒரு டீட்டெயிலை நம்ம தெளிவா எடுக்கணும். என்ன எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பாருங்க, இங்க நான் தனியா எழுதுறேன். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு அந்த P மட்டும் தனியா பார்த்தது எவ்வளோ, 37.5%. P தனியா எவ்வளவு வேலையை முடிச்சிருக்காங்க, மொத்த வேலையில 37.5% முடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா, இந்த 37.5%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். அது என்னன்னா 3/8. இது எல்லாமே நம்ம பர்சன்டேஜ்ல தெளிவா பார்த்துருக்கோம். எப்படி வந்து பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 37.5% எல்லாம் காமனா நிறைய கொஸ்டின்ல வரக்கூடியது. நீங்க SSC ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்சன்டேஜுக்கான ஃபிராக்ஷன் ஈக்குவலண்ட் எல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல வந்து உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய பர்சன்டேஜ் டாபிக் போய் பாருங்க. அதை இந்த பேசிக்ல இருந்து தெளிவா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ 37.5% அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ வந்து 3/8. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, P வேலையை ஆரம்பிச்சு அதுல 3/8 ஆஃப் த ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு, ஓகேவா, அதாவது 8ல் 3 பங்கை முடிச்சுட்டு அதுல இருந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் வராங்களாம், Q வராங்களாம். அப்ப Q வந்து என்ன பண்றாங்கன்னா, டோட்டல் ஒர்க்ல அந்த இவங்க விட்டுட்டு போன மிச்ச ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த ரிமைனிங் ஒர்க் வந்து 40 நாள்ல முடிக்கிறாங்களாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, Q வந்து டோட்டல் ஒர்க்ல, அதாவது P ஆல்ரெடி எவ்வளவு முடிச்சாச்சு, இது வந்து P முடிச்ச பார்ட். P வந்து 37.5%, அதாவது 3/8 பார்ட்டை P ஆல்ரெடி முடிச்சு வச்சாச்சு. அப்ப இந்த Q எவ்வளவு முடிக்கணும், 8ல் 5 பார்ட்டை முடிக்கணும். Q எவ்வளவு முடிக்கணும், 8ல் 5 பார்ட்டை முடிக்கணும். அப்ப Q வந்து 8ல் 5 பார்ட்டை முடிக்கிறதுக்கு தான் எவ்வளவு, 40 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்ப 8ல் 5 பார்ட்டை முடிக்கிறதுக்கு தான் 40 நாள். புரியுதா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த 5 பார்ட்டுக்கு தான் எவ்வளவு நாள் ஆயிருக்கு, 40 டேஸ் ஆயிருக்கு. அப்ப முழு வேலையை முடிக்கிறதுக்கு Qக்கு எவ்வளவு நாள் ஆகணும்னா, அது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப இந்த 8 யூனிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். புரியுதா? இந்த 8ல் 5 பங்கு முடிக்கிறதுக்கு தான் 40 நாள்னா முழு வேலையுமான 8 பங்கையும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள்னு பார்க்கணும். அப்ப நம்ம இங்க கேன்சல் பண்ணும்போது 5 பார்ட்டுக்கு 40 டேஸ்னா அப்போ 1 பார்ட்டுக்கு எவ்வளோ, 8 டேஸ். அப்ப 8 பார்ட்டுக்கு எவ்வளோ, 64 டேஸ். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, Qவால அந்த முழு வேலையும் பார்த்தாங்கன்னா வேலை முடியறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க, 64 நாள் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் சால்வ் பண்றது ஒன்றும் வித்தியாசமா கிடையாது. நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான். ஆனா நிறைய கொஸ்டின்ல வந்து இதை இப்படி யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, P வந்து
37.5% வேலையை முடிச்சுட்டு அங்க லெஃப்ட் ஆயிடுறாங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேலையை தான் Q 40 நாள்ல முடிச்சிருக்காங்க. அப்ப Q எவ்வளவு வேலையை தான் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 37.5% சொல்லி பார்க்கும்போது 3/8 இது வந்து P முடிச்ச பார்ட். இப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 8ல 3 பங்கு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 8ல 5 பங்கு இருக்கும். இந்த 8ல 5 பங்கு முடிக்கிறதுக்கு தான் Q 40 நாள் எடுத்துக்கிறாருன்னா, அந்த முழு வேலையும் தனியா Q பார்த்திருந்தாருன்னா எவ்வளவு நாள் எடுத்திருப்பாருன்னா 64 நாள் எடுத்திருப்பாங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்ப P எடுத்துக்கக்கூடிய டைமும் இருக்கு, Q எடுத்துக்கக்கூடிய டைமும் இருக்கு. இப்ப நான் கேள்வி என்ன? ஒர்க்கிங் டுகெதர். அப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும். வேலை செஞ்சு எவ்வளவு வேலையை முடிச்சா போதும்? மொத்த வேலையில 17/48 பார்ட் ஆஃப் த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல எப்பவும் பண்ற மாதிரி பண்ண வேண்டியதான். பாருங்க, Pக்கு டைம் இருக்கு, Qக்கும் டைம் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் வச்சு என்ன பண்ணலாம்? டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? இப்போ 72 64 ஓகேவா? எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வரும்போது எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன? இது ரெண்டுலையும் காமனாக என்ன நம்பர் இருக்கு பாருங்க. இது வந்து 9 8s are 72, இது 8 8s are 64. அப்போ ரெண்டுல 8 காமனாக இருக்குங்கிறதுனால 8 அப்படியே போட்டுருங்க. ஓகேவா? அப்போ இங்க வந்து 8 into 9 எக்ஸ்ட்ரா இருக்கா? அப்போ இங்க 8 into இன்னொரு ஒரு 8 எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ 8 into 9 into 8 இதுதான் நமக்கான டோட்டல் ஒர்க்கு. இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். சரி, மல்டிப்ளை கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை, எப்படி இருக்கட்டும். ஓகேவா? 8 into 9 into 8 இதுதான் டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா? இப்போ நமக்கு வேலை யார் பார்க்க போறா அப்படின்னு பாருங்க. டுகெதர் 2 பேரும் சேர்ந்து பார்க்க போறாங்க. அப்போ Pயும் Qவும் சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. எவ்வளவு வேலை செய்யணும் அப்படின்னா, இந்த டோட்டல் ஒர்க்ல 17/48 டோட்டல் ஒர்க்குங்கிறது என்னது? 8 into 9 into 8 இதுல 17/48 பார்ட்டை பார்த்தா போதும். இது 2 பேரும் சேர்ந்து தானே பார்க்குறாங்க. அப்போ ஓகே, இந்த இடத்துல நான் யூனிட்ஸ் போட மறந்துட்டேன். அப்போ இங்க 72ன்னா 9 எக்ஸ்ட்ரா, அப்போ இங்க 8 எக்ஸ்ட்ரா 8 இருக்கணும். அப்படிதான் 72 into 8 தான் இது கிடைக்கும். இங்க 64 இருக்கு. அப்போ 8 into 8 64 எக்ஸ்ட்ரா இருக்கு 9. அப்போ இங்க 9ஆல பெருக்கணும். 64 9ஆல பெருக்கினா தான் இந்த ரிசல்ட் கிடைக்கும். சரியா? அப்போ 2 பேரோட டோட்டல் எஃபிஷியன்சியை நான் கீழே போடணும். பாருங்க, 9 + 8ன்னா எவ்வளவு வரும்? 17 வரும். ஓகேவா? 17 அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் சால்வ் பண்ணா போதும். 17க்கு 17 கேன்சல் ஆயிடுமா? இப்போ 8ஆல இங்க கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ். ஓகேவா? அடுத்த 3 ஆலனா 2 3s are 6, 3 3s are 9. அகைன் 2 ஆலனா இங்க நமக்கு 4. ஸோ 4 into 3 ஆன்சர் இஸ் 12 days. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 12 நாட்கள். ஓகேவா? கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 12 நாள். கிளியரா இருக்கா? ஸோ இவ்வளவுதாங்க. இதுல வந்து கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த பார்ட் மட்டும் தெளிவா பாருங்க. அதுக்கப்புறம் இந்த 72 64 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு வழக்கம் போல நம்ம பழைய பேசிக் கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணுமோ அதே ஃபார்மேட் தான் இங்க வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, X and Y can complete a certain work in 16 and 24 days respectively. They work together for 4 days. Z alone complete the remaining work in 10 1/2 days. Y and Z together can complete 7/8 part of the same work in MTS 2021ல கேட்ட கொஸ்டின். இது பேசிக்கான கொஸ்டின் தான். இது ப்ராக்டிஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாடல். அதுபடியே சால்வ் பண்ணு. எக்ஸுக்கு தனியா கொடுத்துட்டாங்க, ஒய்க்கு தனியா கொடுத்துட்டாங்க. இப்போ ஈக்குவேஷனா எழுதணும். 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இசட் மட்டும் தனியா ஒரு 10 நாள் வேலை செஞ்சு வேலையை முடிச்சிருக்காரு. இப்போ இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? இசட்டோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சலாம். இசட்டோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு கேள்வி என்னன்னா, ஒய்யும் இசட்டும் சேர்ந்து மொத்த வேலையில 7/8 பார்ட்டை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் கேள்வி. சரியா? இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 9 கிடைக்கும். இது என்ன மாடல்ங்கிறத வேணா நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ண மாதிரி இருக்குன்னா, ஒரு கொஸ்டின் பார்த்தோமே இந்த இருக்குல்ல, இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணது. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A and B can do a certain work in 12 and 18 days respectively. They work together for 5 days. The remaining work was completed by C alone in 27 1/2 days. What part of the sum work can be completed by A, B and C together in 6 days? அதே தான், போன கொஸ்டின் என்ன பார்த்தோமோ அதே தான். கொஸ்டின் மட்டும் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அதனால நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது MTSல கேட்ட கொஸ்டின். என்னன்னு பாருங்க. A வந்து மொத்த வேலையும் 12 நாள்ல முடிச்சிருவார். B வந்து மொத்த வேலையும் தனியா 18 நாள்ல முடிச்சிருவாரு. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம்? டோட்டல் ஒர்க் 12 18 எல்சிஎம் என்ன வரும்? 36. ஸோ 36 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல 3 டைம்ஸ் வரணும், இந்த இடத்துல 2 டைம்ஸ் வரணும். A and B யோட எஃபிஷியன்சி 3 and 2ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்தது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஈக்குவேஷன் படி என்ன சொல்லியிருக்காங்க? தே ஒர்க் டுகெதர்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு 5 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ A + B into 5. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த ரிமைனிங் ஒர்க், அது பேர் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ரிமைனிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட் பை சி அலோன். அப்ப சி மட்டும் தனியா
ஒரு 27.5 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்ப 27/1/2ன்னா அப்படியே போட்டா ஒரு மாரி கிளம்சியா இருக்கும். நான் அதனால என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து இந்த மிக்ஸட் ஃபிராக்ஷனா மாத்தி எழுதிக்கிறேன். நீங்க பாயிண்ட் போட்டாலும் ஒரு மாரி கால்குலேஷன் கிளம்சியா தான் தெரியும். அதனால பாயிண்ட் போடாதீங்க. இந்த 27/1/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, 27 55/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ 55/2 days. 27/1/2 நம்ம ஃபிராக்ஷனா எழுதும்போது 55/2 டேஸ்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் எவ்வளோ 36 இங்க எழுதிக்க வேண்டியதான். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. நமக்கு a பிளஸ் பின்னா இங்க எவ்வளோ 3 2 5 இருக்கு. 5 5 25. ஓகே, அப்ப 25 அங்க போயிடுச்சுன்னா நான் டைரக்டாவே எழுதுறேன் பாருங்க. c இன்டூ 55/2. ஓகேவா? அப்ப நமக்கு இங்க எவ்வளவு இருந்தது 25. 25 அங்க நான் கழிச்சிட்டேன்னா 36ல 25 போச்சுன்னா எவ்வளோ 11. ஓகே, அப்ப 11னால இங்க நான் கேன்சல் பண்ணும்போது 5 டைம்ஸ். சியோட எஃபிஷியன்சி என்ன வருதுன்னா 2/5ன்னு வருது. சியால ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் பண்ண முடியும்? 2/5 யூனிட்ஸ் பண்ண முடியும். அப்ப இங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாருங்க. வாட் பார்ட் ஆஃப் த சேம் ஒர்க் கேன் பி கம்ப்ளீட்டட் பை ஏபி அண்ட் சி டுகெதர் இன் 6 days. அதாவது ஏபிசி இவங்க 3 பேரும் 6 நாள் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா எவ்வளோ பார்ட் ஆஃப் த ஒர்க்கை முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒர்க் completed by ஏபிசி இவங்க 3 பேரும் சேர்ந்து இன் 6 days. ஓகேவா? 3 பேரும் சேர்ந்து 6 நாள்ல எவ்வளவு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்கங்கிற டீட்டெயில் நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ இவங்க பண்ண ஒர்க்கை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, ஏயால ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் பண்ண முடியும்? 3 யூனிட்ஸ் பண்ண முடியும். பியால ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் பண்ண முடியும்? 2 யூனிட்ஸ் பண்ண முடியும். சியால ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் பண்ண முடியும்? 2/5 யூனிட்ஸ் பண்ண முடியும். அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா 3 + 2 + 2/5. ஓகேவா? ஸோ ஏபிசி 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இவ்வளோ யூனிட்ஸ் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. 3 பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னா நாள் ஃபர்ஸ்ட் டே ஏ 3 பண்ணுவாரு, அதே ஃபர்ஸ்ட் டே பி 2 பண்ணுவாரு, அதே ஃபர்ஸ்ட் டே சி வந்து 2/5 பண்ணுவார். அப்ப இது 3 சேர்த்தாதான் இவங்க 3 பேரோட ஒன் டே ஒர்க். ஆனா இவங்க 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்யணுமா? 6 நாள் வேலை செய்யணுமா? அப்ப 6 நாள்ல எவ்வளவு வேலை முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டூ 6. இப்போ இது என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல டினாமினேட்டர்ல எல்சிஎம் வந்து 5 எடுத்துக்கலாம். இப்போ 5னா இங்க 3 + 2 5 5 5 25. அப்போ நமக்கு 27/5 இன்டூ 6ன்னு இருக்கு. இவ்வளவு ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து எதுல 6 நாள்ல. ஆனா அவங்க கேட்கறது என்ன? வாட் பார்ட்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல பார்ட்னு போடும்போது இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு போட்டு வச்சிடக்கூடாது. இது வந்து நமக்கு டோட்டல் ஒர்க் 36 யூனிட்ஸ்னா அதுல இவ்வளவு போர்ஷன் அவங்க முடிப்பாங்கன்னு அர்த்தம். அப்ப பார்ட்னா ஃபிராக்ஷன் கேட்கறாங்க. எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் த ஒர்க் அவங்க முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நம்மளோட டோட்டல் ஒர்க் எவ்வளோ 36. அதுல இவங்க முடிச்ச வேலை எவ்வளோ அதை வந்து நம்ம ஒரு ஃபிராக்ஷனா கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ டோட்டலா ஒரு 50 யூனிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 50 யூனிட்ஸ் இருக்கு. அதுல இவங்க எல்லாரும் சேர்ந்து 6 நாள்ல ஒரு 25 யூனிட்ஸை முடிச்சிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு பார்ட்டை முடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம்? 50ல 25னா ஹாஃப் பார்ட்டை முடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். 1/2 பார்ட்டை முடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு டினாமினேட்டர்ல டோட்டல் ஒர்க் மேல அவங்க எவ்வளவு ஒர்க்கை முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு போட்டோம்னா அவங்க எவ்வளவு போர்ஷன் ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். புரியுதா? அப்ப டோட்டலா 36ல அவங்க முடிச்சது எவ்வளோ? இது. ஓகேவா? இது அப்படி நான் எழுதுறேன் பாருங்க. 27 into 6/5. இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும் நமக்கான ஆன்சர் கிடைக்கும். இது சிம்பிளிஃபை பண்றது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. பாருங்க எப்படி கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்க வந்து நம்ம இதையும் கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 9 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். அப்ப 3 9s are 27, 4 9s are 36. ஓகேவா? 4 9s are 36. இப்ப அடுத்தது நெக்ஸ்ட் இங்க நம்ம கேன்சல் பண்ணணும். 3 2s are 6, 2 2s are 4. இப்போ இது எல்லாமே ஃபைனலா சிம்பிளிஃபை ஆகும்போது என்ன ஆகும்னா 3 3s are 9, இங்க 5 இந்த 2 சேர்ந்து 10ன்னு மாறிடும். இந்த மாதிரி ஃபிராக்ஷன் டிவிஷன் வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன். இந்த ஃபிராக்ஷன் டிவிஷன்ல வந்து ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கு, இது பண்ண தெரியல அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ல இன்னும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப டஃப்பா இருக்கு, அது எப்படி வந்து பெரிய பெரிய கால்குலேஷன்லாம் பண்ண தெரியல, எனக்கு நார்மல் பேசிக்கான கால்குலேஷன்ல இன்னும் குழப்பம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபிகேஷன் சொல்லிட்டு தனியா ஒரு டாபிக்கே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக்கை நான் ஃபுல்லா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ அப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த ஏபிசி 3 பேர் சேர்ந்து 6 நாள்ல எவ்வளவு பார்ட் ஆஃப் த ஒர்க் முடிப்பாங்கன்னு சொல்லி கிடைச்சிருக்கு நமக்கு 9/10. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 9/10. கிளியரா? வாட் பார்ட் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேள்வி வந்து இந்த கொஸ்டின்னால தான் இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு நமக்கு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வாட் பார்ட் 6 நாள்ல ஏபிசி 3 பேரும் சேர்ந்து எவ்வளவு பார்ட்டை முடிப்பாங்க. இப்போ அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கேன்,
டோட்டல் ஒர்க் 36. அதுல அவங்க முடிச்ச போர்ஷன். அப்ப இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா தான் எவ்வளவு பார்ட் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு தெரியும். அப்ப 10ல 9 பார்ட் முடிஞ்சிருச்சு. அதாவது 9/10 பார்ட் ஆஃப் த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஏபிசி 3 பேரும் 6 நாள் வேலை செஞ்சு. கிளியரா? ஓகே. இதோட நமக்கு இந்த ரேஷியோ கான்செப்ட் அது வந்து எண்ட் ஆகுது. இதுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம இதே டைம் அண்ட் ஒர்க்ல வேற ஒரு கான்செப்டோட இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து தைரியமா வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஓகேங்களா? அது என்ன டவுட்டா இருந்தாலும் அதை கிளியர் பண்றேன். அதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம கிளாஸோட அந்த பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட ஜிஎஸ் ப்ரோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து நீங்க ஸ்பெஷலா ஜாமெட்ரி அண்ட் மென்சுரேஷனுக்கான கோர்ஸுமே இருக்கு. நீங்க அந்த கோர்ஸ் உங்களுக்கு ஜாமெட்ரியில நீங்க வந்து ஃபுல்லா பேசிக்ல இருந்து படிக்கணும்னா கூட அந்த கோர்ஸ் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் எல்லாமே பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் தெளிவா எடுத்திருப்பேன். அதுலயும் இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து நீங்க என்கிட்ட கேட்கலாம். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய டைம் உடனே கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? சரி, அடுத்த கிளாஸ்ல வேற ஒரு கான்செப்டோட மீட் பண்றேன். தேங்க்யூ.